தற்போதைய அண்மை செய்தி. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் 8வது நாளாக போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் தொடர்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராம்குமார். தற்போது 8வது நாளாக கௌரவ விரிவுரையாளர்களின் போராட்டமானது சென்னையில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் குறித்து கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 183 அரசு கல்லூரிகளில் பணிபுரியக்கூடிய 8000க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் 25,000 ரூபாய் மட்டுமே ஊதியமாக பெற்று வருகின்றனர். பல்கலைக்கழக மானிய குழு பரிந்துரைத்த 57,700 ரூபாய் ஊதியத்தை விளம்பர திமுக அரசு கடந்த 4.5 ஆண்டுகளாக வழங்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது. இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் 8000க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை பல முறை போராட்டம் நடத்தியும் பல முறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில கடந்த 8 நாட்களாக பல்வேறு மாவட்டங்கள்ல அந்தந்த கல்லூரிகள்ல உள்ளிருப்பு போராட்டம் நடந்து வந்த நிலையில் இன்று 8வது நாளாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் சென்னையில் சைதாப்பேட்டையில் உள்ள கல்லூரி கல்வி இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது பல்கலைக்கழக மானிய குழு நிர்ணயித்த 57,700 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும். அதே போல ஓய்வு பெற்ற கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 25,000 ரூபாய் பணிக்கொடை வழங்க வேண்டும். மகப்பேறு காலத்தில் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மகப்பேறு விடுப்பு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மாவட்டங்களில் நடைபெற்ற இந்த போராட்டமானது வீரியமிக்க போராட்டமாக கொண்டு செல்வதற்காக கௌரவ விரிவுரையாளர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள 38 மாவட்டங்களிலிருந்தும் சென்னை சைதாப்பேட்டையில் குழுமி இருந்து தற்போது இந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல்கலைக்கழக மானிய குழு பரிந்துரைத்த இந்த ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என, இல்லை என்றால் சென்னையை விட்டு செல்ல மாட்டோம் என தெரிவித்து தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் என்பது இன்று இரவும் நடைபெறும் என கௌரவ விரிவுரையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.